பொதுவாக ஒரு ரவுடி கூட பகைச்சிக்கிறது ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஆபத்து அவனுக்கு கூட பழக்க வச்சுக்கிறது. அவனுக்கு சுயநலத்துக்காக எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்க. கூட பழகினவனு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரவுடிகிட்ட தான் என்னுடைய அப்பாவும் என் அண்ணனும் வேலை செஞ்சாங்க. எனக்குன்னு இருந்தது அவங்க 2 பேர் தான். என்னோடய இந்த இழப்புக்கும் என்னோடய நிலைமைக்கும் காரணம் அந்த ரவுடி தான். அவன் பேர் உன் குடும்பத்துக்கு எல்லாரும் என் கையில் தான் சாகணுமாடா. முதல்ல உங்கள் அப்பன், அப்புறம் உங்கள் ஒன்றை, இப்போ நீ. உங்கள் அப்பா ஒரு தடவை சொன்னானே, என் சின்ன பையனுக்கு புத்தி கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு. அந்த புத்தி உங்கள் அப்பனுக்கும் இல்லை, உங்கள் ஒன்னனுக்கும் இல்லை. இருந்திருந்தால் நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிருப்பானுங்க. அதை விட்டு எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறானுங்களாம்மா முட்டா பசங்க. இப்போ உன் கூட்டத்தை கொண்டதுக்காக பாம்பாட்டம் பழி வாங்க வந்தியா? நீ எல்லாம் இந்த ஜென்மம் இல்லைடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நல்லா ஒரு மயிரும். போலீஸ் சொல்லு. ஆல் ரெடி ஆயிடுச்சுடா. நீ எங்கே இருக்க? பக்கத்தில் தான். இன்றைக்கி பிரியாணி கடையில் பார்த்தியா? பார்த்தேன், இன்றைக்கி வரல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரு. சரி, நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றேன். வேறப்பா நான் ஒரே ஒரு சிகரெட்டுக்குண்ணா. சீரட் தர முடியாதுப்பா, அவனுக்கு இதான் வேலையாக போச்சு. பாய்க்கு போகணும்னு சொல்லவா? ஒரு போண்டா எடுத்துக்கிறேன். ஓசிலியா கேட்டேன், இது பங்காசு மாதிரி. தம்பி என்ன வேணும்? நான் 2 தேங்காய் பண்ணு, அப்புறம் 2 சிகரெட் கொடுங்க. நீங்கள் இந்த பாய் பிரியாணியில் வேலை செய்கிறீங்க? ஆமாம். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? ஏன் கேட்குற? 2 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன். ரவி உங்கள் ரெகுலர் கஸ்டமருங்களா? பழக்கம் இல்லையா? எந்த ரவி? இதோ. இதுவா? ஆ, ஏண்டப்பட்டவரா? ஃப்ரெண்டு தான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதான் கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர் தான். அப்புறம் ஏன் கடைக்கு வரதில்லை? 2-3 டைம் கடை பக்கம் வந்தானே, ஆளையே காணோம். ஒரு 6-7 மாதமாக தான் வரதில்லை. நான் பிரியாணிலாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தான் இருக்குது. ஏன் முதல்ல கடைக்கு தானே வந்து சாப்பிட்டு இருந்தாரு? கொஞ்ச நாள் முன்னாடி கவுன்சிலர் மச்சாங்க ஹாப்பி சென்டரில் வச்சு ஒட்டிச்சே. ஆ, அந்த கேஸ் போயிட்டுருக்கு போல், அதான் அந்த பக்கம் அது இல்லை. வேற எங்கே அவரை பார்க்க முடியும்? புதன்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆர்கேஜி காட்டில் 12 மணி போல் ஸ்பாட்டு போடுவா. அப்படி அங்கே போனால் பார்க்கலாம். தனியாங்களா? ஐயோ தலை,
ஃப்ரெண்டுன்னு சொல்கிற இது கூட தெரியலையா? இல்லைங்க, முதல்லாம் செட்டாக தான் அடிப்போம். அதான் இப்போ எப்படின்னு தெரில, அதான் கேட்டேன். அது அப்படின்னு தெரில, இப்போ தனியாக தான் அடிக்குது போல். பிரியாணி கூட ஆஃப் ரேட்டு தான் வாங்குது. ஓ சரி 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 சரி. இங்கே இருக்க கடைக்கு வண்டி வேணுமா உனக்கு? சும்மா இந்த தான் நெட்டு வந்தேன். 11:00 போய் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வெங்காய கூட உனக்கு வர போகணும். நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்ட. ஆமாம், இது என்ன கையில் சிகரெட்டு கடை கணக்கில் வாங்கினியா? ஏப்பா இவரு குத்துதுரா, அங்கே ஒரு அவராண்டி ஒன்றுக்குது. இந்தாங்க நீங்களும் அடிக்கல. வேணாம். ஐயோ தலை, ஒரு பால் டப்பாயா அவனாண்ட போய் எழுப்பி நிற்கணும். ஏய் நீ பொத்து. நீங்கள் எத்தனை வருஷமாக கடையில் வேலை செய்கிறீங்க? ஒரு 4 வருஷமாக அங்கே தான் இருக்கிறான். கையில் இவர் தான் எல்லாம் ராஜா பகுது மாதிரி. நான் ரவிண்ணா, சொல்லுங்கண்ணா. கிளம்பிட்டியாடா? அண்ணா கிளம்பிட்டேண்ணா. அம்மா உனக்கு காட்டுக்கு வர்றதுக்கு கோபால் தோட்ட வழி தெரியுமா? அண்ணா அந்த வழி எனக்கு தெரியாதுண்ணா. நான் வேணா மாரியம்மன் கோயில் வழியாகவே வந்துடுறேங்கண்ணா. அப்படியா? சரி சீக்கிரம் வா. வந்துடுறேங்கண்ணா. வா வா சீக்கிரம் வா. ஓகேண்ணா. பார்சல் நான் காட்டுற வைக்கா? ஆமாண்டா. ஏய் ஒரு அப்படியே அங்கே விட்டுறா. இல்லை இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அதோட ஃப்ரெண்டாமா, அது ரொம்ப நாள் ஆச்சுனாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, நான் வேணா ட்ராப் இல்லை பண்ணுறேன். இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம்மா, நீங்கள் போங்க. ஓகே ப்ரோ. டேய் கடைக்கு சீக்கிரமாக போடா, பாய் வேறு எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னார். அதே சாங்கில் விட்டு போகிறான் பத்தியா? ஆமாம். ரவி என்ன நல்லா பழக்கம், கிட்டத்தட்ட தம்பி மாதிரி. பார்த்தியா, பிரியாணி கூட ஆர்டர் போட கடைக்கு கூப்பிடாது, எனக்கு தான் கூப்பிடும். நீ வேணா நாளைக்கு இதே டைமுக்கு இங்கே வாங்க, அப்படியே இவங்க கூட போயிடலாம். அப்படிங்களா? சரிங்க, நான் நாளைக்கு ஒரு 11 மணி போல் வரேன். சரி வரேன். டே ரவி, நேரில் வரேன்டா. உன் குடும்பத்துக்கு எல்லாரும் என் கையில் தான் சாகணுமாடா? முதல்ல உங்கள் அப்பன், அப்புறம் உங்கள் ஒன்றை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நல்லா ஒரு மயிரும். வாடா. வந்தாங்கண்ணா, கரெக்டாக செஞ்சுருவானா? கணேஷோட பசங்க மிஸ்ஸே ஆகாது. ஊரில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்கே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிருக்கான். பாய் கடைக்கு ஏன் வரதில்லைன்னு தெரிஞ்சுதா? ஏதோ பிரச்சனை போல், அதான் வரதில்லை. ஆனால் ஆர்கேஜி கார்டுக்கு பார்சல் போயிட்டு தான் இருக்குது. காலையில் தான் கடையில் வேலை செய்கிற பசங்க விசாரித்தேன், சொன்னானுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுதா? நம்ம பத்மினிக்கார் கவுன்சிலர் இருக்கார்ல, அவர் கூட தான் கேஸ் போயிட்டுருக்கு. இது நமக்கும் வசதி தான், இதை யூஸ் பண்ணி பழைய கவுன்சிலர் பக்கம் திருப்பி விட்டுற வேண்டியதான். எதுவும் பேசினியா வந்துட்ட? வந்தலேருந்து உருன்னு நின்றுருக்கான். பேசுனேன், ஊமை போல, ரிட்டன் எதுவும் பேசலை. ஊமையா? செவிடெல்லாம் இல்லைல்ல, ஷார்ப்பு தான். ஊமையாக தான் நல்லது தான், பலவல்னு ஒன்று மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டான்ல. சரி, நான் எதுவும் வேணால் கூப்பிட்டு சொல்கிறேன். என்ன கூப்பிடுற? உன்னை விட்டுட்டு இனிமேல் என்னை கூப்பிட வேணான்னு சொல்லிட்டு போதான் இங்கே வந்தேன். நீ செத்துட்டு நல்லா வெளியே நினச்சிட்டு இருக்கானுங்கடா. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரிஞ்சுன்னா முதல்ல என்ன தான் அவன் போடுவான். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டை காலி பண்ணுற வெளியே பாரு. அடுத்த வாரம் ஹவுஸ் ஓனர் வேறு வந்துடுவான். எனக்கு தெரியும், நீ மூட்டு கிளம்பு.
உள்ளவா. டேய் உள்ளவாடா. இந்த சம்பவம் முடிய வரைக்கும் தான் நீ நானும் பார்ட்னர்ஸு. அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அது வரைக்கும் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியம் இல்லை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்மளும் ஒருத்தர் போலீஸில் லாக் ஆகிட்டாலும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் உன்னை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, இவன் பேர் ரவி, இவனை தான் கொல்லணும். இதை நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது. இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இங்கே யார் ஒருத்தர் நான் ரெடி பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கவங்களாம் அவனுக்கு நல்ல பழக்கம், எப்படி வீட்டு வச்சுருவானுங்க. அதான் வெளியூர்லேருந்து ஒன்றா வர வச்சேன். வேலை முடிஞ்சதும் அமௌண்ட் வாங்கிக்க. இப்போ பிளான் என்னென்னா, கரெக்டாக 10:30 மணிக்கு அவன் அப்பாட்டி வீட்டில் இருப்பான். அங்கேருந்து கிளம்பி அவன் எம்மகா பைக் எடுத்துகிட்டு நேராக சென்ட்ரல் வைன் ஷாப் போவான். அங்கே போய் ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு நேராக ஆர்கேஜி கார்டு தான். ரெண்டுத்துக்கு நடு கேப்பில் டேய் நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் வா. பிரியாணியை கொடுக்குறக்கு கடையிலேருந்து பையன் வருவான். அவனை தூக்கிட்டு நான் உள்ளே இறங்கிடுவேன். இப்போ நான் டெலிவரி கொடுக்குற பையன் மாதிரி பிரியாணி எடுத்துகிட்டு அவன்கிட்ட போவேன். அவன் என் கையிலேருந்து பிரியாணி வாங்கும்போது நான் உனக்கு விசில் அடித்து சிக்னல் தரேன். இப்போ நீ அவனை வந்து பின்னாடி லாக் பண்ணிடு. இப்போ நான் அவன் கிட்ட போய் அவன் கண்ணில் அந்த பயத்தை பார்த்துட்டு கத்தி எடுத்து ஒரே சீவு. இல்லை அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். அவனை கொல்றதுக்கு இந்த ஒத்த ஜென்மமே போத்துட்டா. இதான் பிளானு, புரிஞ்சுதா? டேய் உக்கார். இந்தா இப்போதைக்கு இந்த தேங்காய் பண்ண திண்டு தூங்கு. ஒன்று இருக்கும் இல்லை, கம்மியாக தின்னாதான் காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும்.
எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே ஒளிஞ்சுக்கங்க, சரியா? அப்புறமேலு இந்தாங்க கட்டை, நான் விசில் அடித்து சிக்னல் தரேன், பின்னாடியே வந்து அடிச்சிருங்க. ஓகே? என்ன அதுக்குள்ளே ஸ்பாட்டுக்கு வந்துட்டான்? ஏய், தேதி என்னன்னு தெரியுமா? 15 ஆச்சு, இன்னும் வட்டி பணம் வரல. பணம் வரல என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஏய் ஏய் நில்றா. அந்த நோனாட்டு மேரிட்லாம் என்கிட்ட சொல்லாத. பணம் வந்தாகணும், அவ்வளோதான். அவன் வரலடா? இல்லை. டேய் நில்லு, நான் நீங்கள் பார்சல் சொல்லவே இல்லையே. என்ன பொய் கணக்கு எழுது பார்க்குறீங்களா? இந்தா எடுத்துகிட்டு போ. நான் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியலையே. இந்தா எடுத்துகிட்டு போ. இப்போ தெரியுதா? டேய் நீ இன்னும் சாவலையாடா? செத்துட்டு நினச்சிட்டு இருந்த? பாய்க்கையில் வேலை செஞ்சிட்டியா? இந்தா தொழில் கற்றுக்கடா, உடச்சிக்குவே. டே மயிறு, நான் போட வந்திருக்கேன்டா. டேய் குட்டி குஞ்சா, என்னடா காமெடி பண்ணுறியா நீ? டேய், எந்திரா, கத்தி எடுத்து குத்து, கத்தி எடுத்து குத்துறா, கத்தி எடுத்து குத்து. பாய் ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட தமிழ் தெரியாதாடா? தமிழ் மாலும் நாய் பையா. இது மட்டும் உங்களுக்கு எப்படா புரியுது? ஏண்டா பாவம் ஏதோ லக்கில் பொழைச்சிட்ட. பழசம் மறந்து உங்கள்கிட்ட பேசுனா எனக்கே ஸ்கெட்ச் போட்டிருக்க. இதெல்லாம் இந்த மடக்கா வேறு. இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டா நீ வேறு ஸ்டேட்காரனை கூப்பிட்டு வருவேன்.
நாள் காத்திருந்தது வீணாகலக்கா. வந்த வேலை முடிஞ்சு. நீங்கள் வைக்கல பாருங்க. ஐயோ தலை, நான் ஒரு பால் டப்பாயா. உன்னை கொல்றதுக்கு இந்த ஒத்த ஜென்மமே போதுண்டா. भैया सैलरी அட போடா.